கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக கன்னி ராசிக்கு இது இருந்து கொண்டிருக்கும். கடந்த காலங்களில் கிரகநிலைகள் பாதகமாக இருந்தபோது நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்கள்ல தலை குனிய வேண்டிய நிலைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். சிறு வயதிலிருந்து ஏன் படிக்கின்ற இடங்களிலிருந்து கூட நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமம் மற்றும் கண்டச்சனி காலங்கள்ல உங்களுடைய நாணயம் மற்றும் நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நாணயமாக நடந்து கொண்டிருந்தாலுமே அந்த நாணயங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க சொல்ல வருவதை கூட யாருமே முழுமைக்கும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தியிருக்கும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது வேறு ஒன்றாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகவும் மாற்றிருக்கும். நீங்கள் உண்மையை சொல்லியும் எவரும் ஒரு நம்பாத ஒரு சூழல்கள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். பொதுவெளியில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட தருணங்கள் உங்களுடைய ஆத்மாவை சிதைத்திருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில ஆத்மாவையும் அது சிதைக்கவும் வைத்திருக்குங்க. நெருங்கிய உறவுகளை உங்களை கையாளாகாதவர் என்று முத்திரை குத்திய போது நீங்கள் அடைந்த அந்த வேதனையை யாராலையுமே வெளியில் சொல்ல முடியாது. நீ எதுக்குமே ஆக மாட்டேன், எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய துணைவனோ யாராவது உங்களிடம் வந்து கூறும் பொழுது உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதை வெளியில் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், வெளியில் சொல்ல அழுது புலம்பவும் முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே தாங்க நீங்க வைத்து அழுது கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அமைதியா நீங்க சுமந்த 3 ரகசியமான காயங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். இதுவரை யாரும் அறியாத உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய 3 ரகசியங்கள் என்ன தெரியுமா? 1, முயற்சிகளின் தோல்வி. வெளியே நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் நீங்கள் எடுத்த பல ரகசியமான முயற்சிகள், அதுவும் தொழில் மற்றும் கல்வி சார்ந்த சில முயற்சிகள் தோல்வியடைந்ததை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீங்க சுமந்து கொண்டிருப்பீங்க. நீங்க சேர்த்து வைத்த பணமும் அதிலேயே எல்லாத்தையும் நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா அதை யாரிடமும் நீங்கள் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து நீங்க கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அடுத்ததா ஏமாற்றப்பட்ட ஒரு உணர்வு. உங்களை விட தகுதி இல்லாதவர்கள் உங்களை பயன்படுத்தி முன்னேறியதை நீங்கள் நேரில் கண்டும் உங்களுடைய கௌரவம் கருதி வெளியே சொல்லாமல் சிரித்து கொண்டே நீங்கள் கடந்து வந்த அந்த வழிகளும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா உங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களை விட அவங்க தகுதி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் உங்களை வைத்து தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க. நீங்கள் தான் அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய நேரமா என்னவென்று தெரியவில்லை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஒரு மனிதன் நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்றால் அவனுடைய கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது. அவனுடைய மனதும் வேண்டும், அவனுடைய நேரமும் வேண்டும். நேரங்களும் காலங்களும் எவன் ஒருத்தனுக்கு நன்றாக அமைகிறதோ அவனுடைய வாழ்க்கையில தான் எல்லாமே அவனுக்கு நன்மையாகவே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சில தோல்விகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். 3வதா தனிமையாக இருக்கும் பொழுது சில பயமும் பதட்டமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எப்போதுமே மற்றவங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கென்று யாரும் இல்லையோ என்ற ஆழமான பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இது உங்களுடைய நள்ளிரவு நேரங்கள்ல ஒரு ரகசிய கவலை போல உங்களுக்குள்ள மட்டுமே இது பல நேரங்கள்ல உங்களுக்குள்ள யோசிக்க வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க பல நேரத்துல பகல் நேரத்துல ஒரு புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் வலம் வரக்கூடிய நீங்கள் இரவு நேரங்களில் தனிமையில் அழுவதற்கு பின்னால் எவ்வளவோ காரணங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். அதே போலத்தான் தனிமையில நீங்க இருக்கும் பொழுது உங்களை பார்த்து நீங்களே அழக ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதை நினைத்து நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கன்னி ராசி வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இருந்த பல தடைகள் நீங்கி ஒரு மகா அமைதி உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு அமைதி என்பது சும்மா இருப்பது கிடையாது. இது மனத்தெளிவு என்ற ரூபத்தில் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றியும் கொடுக்கும். இதுவரை உங்களை அலைக்கழித்த குழப்பங்களை நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான ஓட்டத்திற்கு இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதனின்
பலத்தால் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் ஒரு முதிர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதங்களும் இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். அதனால தேவையற்ற கவலைகள் உங்களுடைய மனதை விட்டு ஓடிவிடும். எது தேவையோ அது மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய 3 சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். 1, உழைப்பிற்கான ஒரு மரியாதை. நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலைக்கு கூட நன்றாக நீங்க செய்திருக்கிறாய் என்ற அங்கீகாரம் இப்போது உங்களுக்குள்ள கிடைக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா உங்களுக்குள்ள ஏற்படும். வேலை செய்தது நீங்க தான், ஆனா மற்றவர்களிடம் அந்த பாராட்டு கிடைப்பது என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். 2வதாக நிம்மதியான ஒரு உறக்கம். கடந்த சில வருடங்களாகவே தொலைந்த ஆழ்ந்த உறக்கமும் மன அமைதியும் உங்களுக்குள்ள கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனா இப்பொழுது அது எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருள் அல்லது செல்ல நினைத்த ஒரு இடத்திற்கு இந்த ஒரு நாள்ல நீங்க சென்று எந்த விதமான தடைகளும் இல்லாமல் திரும்பி வருவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்து 3வதா தேடி வரக்கூடிய புரிதலும் ஒரு மாற்றமும். உங்களுடைய வீட்டில் இதுவரைக்கும் இருந்த சலசலப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். நீங்கி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. குறிப்பா ஒரு நிறைவான மகிழ்ச்சியானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய மனிதரின் வருகை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. அவர் உங்களைப் போலவே புத்திசாலியாகவும் உங்களுடைய மௌனத்தை புரிந்து கொள்பவராகவும் நிச்சயமாக இருப்பார். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார். உங்களுடைய சுமை அனைத்தையும் அவர் பகிர்ந்து கொள்வார். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு எதிரில் வருபவங்க ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புரிந்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் அவங்க ஆழ்த்தியும் விடுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களிடம் வந்து கூறினால் என்னுடைய மனது தெளிவாகி விடும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய சுமைகள் அனைத்துமே இந்த ஒரு நாள்ல இறக்கி வைப்பது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்த சொத்துக்கள் இழந்த கௌரவங்கள் அனைத்தும் வட்டியும் முதலுமாக திரும்ப உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தவை அனைத்தும் ஒரு கசப்பான கனவாக மாறி இனி வரப்போவது ஒரு இனிமையான காவியமாகவும் உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கன்னி ராசி அன்பர்களை, உங்களுடைய பொறுமைக்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய காலமானது தொடங்கிவிட்டது. எனவே இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு ஏற்ப நடந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி நடந்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து அதன்படி நடங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதியினான நாளாக உங்களுக்கு ஒரு நாளானது இருக்கும். அதனால இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில பல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நினைத்த ஒரு இடத்திற்கு இந்த ஒரு நாள்ல நீங்க சென்று எந்த விதமான தடைகளும் இல்லாமல் திரும்பி வருவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்து 3வதா தேடி வரக்கூடிய புரிதலும் ஒரு மாற்றமும். உங்களுடைய வீட்டில் இதுவரைக்கும் இருந்த சலசலப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். நீங்கி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில் அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. குறிப்பா ஒரு நிறைவான மகிழ்ச்சியானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய மனிதரின் வருகை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. அவர் உங்களைப் போலவே புத்திசாலியாகவும் உங்களுடைய மௌனத்தை புரிந்து கொள்பவராகவும் நிச்சயமாக இருப்பார். வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார். உங்களுடைய சுமை அனைத்தையும் அவர் பகிர்ந்து கொள்வார். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு மனிதர் உங்களுக்கு எதிரில் வருபவங்க ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க புரிந்து கொண்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளையும் அவங்க ஆழ்த்தியும் விடுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களிடம் வந்து கூறினால் என்னுடைய மனது தெளிவாகி விடும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய சுமைகள் அனைத்துமே இந்த ஒரு நாள்ல இறக்கி வைப்பது போல உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்த சொத்துக்கள் இழந்த கௌரவங்கள் அனைத்தும் வட்டியும் முதலுமாக திரும்ப உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தவை அனைத்தும் ஒரு கசப்பான கனவாக மாறி இனி வரப்போவது ஒரு இனிமையான காவியமாகவும் உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமைக்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய காலமானது தொடங்கிவிட்டது. எனவே இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க சூழ்நிலைகளை அறிந்து அதற்கேற்ப நடந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி நடந்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் புரிந்து அதன்படி நடங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நல்ல